எப்ப சிதறடிக்கப்பட்டு போனார்கள்? எங்க ஸ்டடி கேட்டீங்களா? கரெக்டா சொல்லுங்க. எப்ப வேர்ல்டு ஃபுல்லா சிதறடிக்கப்பட்டு போனார்கள்? பார்த்தீங்களா? எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான், பாடுனவன் பாட்டை கெடுத்தான். விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராமன் சித்தப்பன எப்ப சிதறடிக்கப்பட்டு போனார்கள்? 700 எந்த ராஜா? அசிரியா ராஜா, சல்மனாசர், 2 ராஜாக்கள் புஸ்தகம். அப்படி சொல்லணும்ல? எப்ப சிதறடிக்கப்பட்டு போனார்கள்? 2 ராஜாக்கள். அசிரியா ராஜா கிட்ட. ராஜா பேர் என்ன? சல்மனாசர். வாயத்தர அடங்குப்புறான வாயத்தரங்கிற சல்மனாசர் ராஜா பேரை சொல்லுங்க வாயில. நீங்க ஏன் தெரியுமா வாயில சொல்ல வைக்கிறேன்? மைண்ட்ல நிக்கும். நீங்க அப்படி உம்முன்னு இருந்தீங்கன்னா மறந்துகிட்டே போவீங்கன்னு சொல்றேன். பேசணும், அப்போ மைண்ட்ல நிக்கும். அப்ப எப்ப சிதறடிக்கப்பட்டு போனார்களா? இயேசுவுக்கு முன்னாடி 722. இப்ப இயேசு உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் பெந்தேகோஸ்தே பண்டிகை வருது. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு எல்லாவனும் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தான். வேர்ல்டு ஃபுல்லா வரல, புரிஞ்சுக்கோ. வேர்ல்டு ஃபுல்லா வரல, கொஞ்சம் தான். அன்னைக்கு என்ன செஞ்சான்? வந்தான். வந்தவன்லாம் யாருங்கிறத பரிசுத்த ஆவியானவர் பேதுருவுக்கு சொல்றாரு. இஸ்ரவேலர்ரா பிரசங்கம் பண்றா. அந்த பிரசங்கத்துல இஸ்ரவேலர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, நாங்க என்னையா செய்யணும்னா, இயேசு உங்களை தேடி வந்தார்ரா, நீங்க இல்ல, உங்களுக்காகத்தாண்டா மரிச்சாரு, உங்களுக்காகத்தாண்டா ஜீவனை கொடுத்தாரு, நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள், பரிசுத்த ஆவி பெறுங்கள். நாம் பாரு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் போட்டிருக்கு? 3000 பேர். இந்த 3000 பேர் யாருங்கிறத கரெக்டா சொல்லுங்க. அப்பா சாமி, ரொம்ப சந்தோஷம். இந்த 120 பேர் யாரு? யூதர்கள். இந்த 3000 பேர் யாரு? இஸ்ரவேலர்கள். இப்ப இவர்களும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், இவர்களும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்தாவி பெற்றார்கள். இவர்களும் அதுக்கப்புறம் பரிசுத்தாவி பெற்றார்கள். இப்ப இந்த 3120 பேரை வச்சு அப்போஸ்தலர் புஸ்தகத்துல சபை என்கிற தேவ ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபித்தார். இப்ப கவர்மெண்ட் வந்துருச்சா? இப்ப தேவ ராஜ்யம் என்கிற கவர்மெண்ட் எது? சபை. தேவ ராஜ்யம் என்கிற கவர்மெண்ட் எது? சபை. இந்த சபை என்கிற தேவ ராஜ்யத்துக்கு யாரு ராஜா? இயேசு. யாரு ராஜா? இயேசுதான் ராஜா. இப்ப இயேசு மாம்சத்துல இருந்த பொழுது அரசாங்கத்தை ஏற்படுத்தவில்லை, உயிர்த்தெழுந்த பொழுது அரசாங்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது ஒரு ராஜ்யத்தை தேவன் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இலங்கையில மட்டும் இருக்கா? வேர்ல்டு ஃபுல்லா இருக்கா? ஏன் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு தெரியுமா? ரகசியம். ஏன் வேர்ல்டு ஃபுல்லா தேவராஜ்யம் இருக்கு? இஸ்ரவேலர்களை கண்டுபிடிப்பதற்காக. இஸ்ரவேலர்களை கண்டுபிடிப்பதற்காக. இப்ப 1ஆம் நூற்றாண்டுல தோமா இஸ்ரவேலர்களை தேடி இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவிலிருந்து இலங்கையில வந்து ஊழியம் செஞ்சுட்டு போய், அப்புறம் வந்த ஊழியர்கள் ஊழியம் செய்ய செய்ய அந்த கலப்பு இன இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இப்ப நீங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று சபையில இருக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலின் கலப்பு இன சந்ததி. இல்லைன்னா நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. இல்லைன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. அந்த வித்து இல்லாதவன் எவனோ அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த வித்து யாருடைய பிளட்ல அந்த இஸ்ரவேலுடைய டிஎன்ஏ பாயுதோ அவன் தான் மனம் திரும்புவான். வேற ஒருத்தனும் மனம் திரும்ப
மாட்டான். இதுதான் காடுடைய மாஸ்டர் பிளான். நீங்க ஏதோ நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கே காரணம் உங்க ரத்தத்துல இஸ்ரவேலினுடைய வித்து என்ன செய்கிறது இருக்கு. அதனாலதான் ரட்சிக்கப்படுறீங்க. இல்லைன்னா எவனும் ரட்சிக்கப்பட மாட்டான். ஒரு வீட்டுல அந்த வித்து உள்ளவன் 2 பேர் இருப்பான், 3 பேருக்கு இருக்காது. இதைத்தான் இயேசு சொன்னாரு. 2 பேருக்கு விரோதமா 3 பேர் பிரிந்திருப்பான், 3 பேருக்கு விரோதமா 2 பேரு பிரிந்திருப்பான். அது இது ஒரு மெடிக்கல், இது ஒரு பயங்கரமான மெடிக்கல் தியரி. இது ஒரு இஸ்ரவேலுடைய ஜீன் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் போகாது. நீங்க வேணா பிறக்கிற பிள்ளைகளை பாருங்க, அம்மா ஜாடையில குழந்தை இருக்கும்பாங்க. சில குழந்தைங்களை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே இருக்கிறாயா. என்ன பார்க்குறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்பா அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான், எங்க அப்பா அப்படியே தான் இருப்பாரான். என் நடை, என் பேச்சு, என் சிரிப்பு. நான் ஒரு நாள் எங்க வில்லேஜுக்கு போயிருந்தேன், கிராமத்துக்கு போனா என்னை பார்த்த உடனே ஒரு வயசானவர் வந்தாரு. அழகு மகனா நீ அப்படின்னாரு. அழகு மகன் தான். எங்கள் அப்பா பேர் அழகரசாமி, அழகுன்னு கூப்பிடுவாங்க. அழகு மகனா, அழகு மாதிரியே இருக்கிற அப்படின்னாங்க. ஏன் தாத்தா அழகு இப்படியா இருப்பாருன்னு. ஆமாம் அழகு இப்படி தான் இருப்பார், நீ அழகு மகனா? ஆமாம் தாத்தா அழகு மகன்தான். பாரு அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிற, உங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறாரு. அப்போ எங்கள் அம்மா சாயல் எனக்கு இல்லை பாருங்க. எனக்கு யாருடைய சாயல் இருக்கு, யாருடைய ஜீன் இருக்கு, யாருடைய கேரக்டர் இருக்கு? எங்க அப்பா கேரக்டர் தான் எனக்கு இருக்கு. எங்க அப்பா யாரு கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவாரு. அதே லட்சணம் தான் எனக்கு இருக்கு. எங்க அம்மா கேட்டா விளக்கமாத்த எடுத்து அடிக்கும். எனக்கு அந்த கேரக்டர் கிடையாது. யாராச்சும் கேட்டா விளக்கமாத்த எடுத்து அடிக்கிற கேரக்டர் கிடையாது. ஆனா டபக்குன்னு தூக்கி என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க அம்மாவே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்க அப்பா மாதிரியே இருக்கடா நீ, ஓட்ட கைடா உனக்கு. உங்க அப்பா யாரு கேட்டாலும் கொடுத்துருவாருடா, என்ன கேட்டாலும் கொடுத்துருவாருடா. 40 ஏக்கர் லேண்டவை ஏழைகளுக்கு எழுதி வச்சுட்டாரா உங்க அப்பா. நீயும் அப்படித்தாண்டா இருக்கிற, நீ சேர்க்கவே மாட்டேங்கிற, கிடைக்கிறதெல்லாம் என்ன செய்கிற,